அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தற்பொழுது பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணமே பன்னீர்செல்வம் அவர்கள்தான் என்றும், ஆனால் அவருக்கே தற்பொழுது துரோகம் செய்து விட்டான் எடப்பாடி பழனிசாமி என்றும் கடுமையான விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறார் வைத்திலிங்கம் அவர்கள். எதற்காக, என்ன தகவல் என்பதை பார்ப்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இறந்ததற்கு பிறகு அதிமுகவின் ஆட்சியை தலைகீழாக மாற்றுவதற்கு பல கட்சிகளும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சூழ்ச்சிகள் செய்தன. ஆனால் பன்னீர்செல்வம் அவர்கள் பதவியேற்று 6 மாதங்கள் ஆகியவுடன் கூவத்தூரில் நடைபெற்ற எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் சசிகலா அவர்களின் மரியாதைக்குரிய பேச்சை கேட்டு விட்டு கொடுத்தார் முதல்வர் பதவியை. யாரும் செய்யாத அன்பே பன்னீர்செல்வம் அவர்கள் செய்தார். மேலும் சிறைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை சசிகலா அவர்களுக்கு இருந்ததால் அடுத்த முதல்வர் ஓபிஎஸ் அவர்களை நிர்ணயம் செய்தால் நிச்சயமாக அதிமுக தன் கையை விட்டு போகிவிடும் என்று கூறி சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆதரித்தார். ஆனால் பல முன்னாள் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் எதிர்ப்புகள் தெரிவித்த நிலையில் ஓபிஎஸ் அவர்கள் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தகுதியானவர், நான் அவரை ஆதரிக்கிறேன் என்று கூறிய பிறகுதான் மற்ற அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக தேர்வு செய்தனர். ஆனால் சசிகலா அவர்கள் சென்ற பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது அதிகாரங்களை பயன்படுத்தி கொண்டு அதிமுகவிற்கும் சசிகலாவிற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என்று அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார். இதன் காரணமாக நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டான் எடப்பாடி பழனிசாமி என்று அன்றே நான் கூறினேன். ஆனால் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. மேலும் பாஜக எங்களுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்தது. பிரதமர் நரேந்திர மோடியாக இருக்கட்டும், உள்துறை அமைச்சர் அமித்ஷாவாக இருக்கட்டும், எங்களது ஆட்சி கவிழ விடாமல் பாதுகாப்பாக அமைந்தார்கள். ஆனால் தற்பொழுது கூட்டணி நேரத்தில் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்தார். இது எடப்பாடி பழனிசாமி செய்த பச்சை துரோகம் என்றும் வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார்.